தைப்பூச விழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆண்டிப்பட்டி அடுத்த தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 3500 ரூபாய்க்கும், பிச்சு, முல்லை 1 கிலோ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. இது தவிர 1 கிலோ சம்பங்கி, அரளி 350 ரூபாய்க்கும், செவ்வந்தி, பன்னிரோஜா ஆகியவை கிலோ 180 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 80 ரூபாய்க்கும், துளசி 50 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் தேவை இருப்பதால் விலை உயர்வாக இருந்தாலும் வியாபாரிகள், பொதுமக்கள் பூக்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்கின்றனர். தைப்பூச விழாவான நாளை பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக உறைபனி தாக்கம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்வோர் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இன்று அதிகாலை 2.3 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. பல இடங்களில் பனிமூட்டமாக காணப்பட்டதால் வாகனங்களில் செல்வோர் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு பயணம் செய்தனர். குளிரிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொதுமக்கள் பொது இடங்களில் தீயிட்டு கொளுத்தி குளிர் காய்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டின் கனவு ஒருநாள் அணியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் வியக்கத்தக்க வகையில் ரன்களை குவித்த சுப்மன் கில், உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர் நாயகன் விருதினை வென்ற விராட் கோலி, உலகக்கோப்பை போட்டிகளில் தனது அபார பந்து வீச்சால் முத்திரை பதித்த முகமது ஷமி, வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் ஆகிய இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களோடு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்புற செயல்பட்ட ஆஸ்திரேலிய மட்டையாளர் டிராவிஸ் ஹெட், சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜம்பா, நியூசிலாந்தின் டேரில் மிச்சல், தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் ஹென்ரிக் கிளாசன், வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ யான்சன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கான ஐசிசி டெஸ்ட் கனவு அணியில் இந்திய வீரர்கள் ஜடேஜா மற்றும் அஸ்வின் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வரை இந்திய அணி முன்னேறிய போதும் இந்திய பேட்டர்கள் கனவு அணியில் இடம்பெறவில்லை. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியாவின் கேப்டன் பேட் கமின்ஸ் கனவு அணிக்கும் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தொடக்க வீரர் உஸ்மன் கவாஜா, டிராவிஸ் ஹெட், விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி, வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆகியோர் அணியில் இடமெடுத்துள்ளனர். அதுபோக இலங்கையின் திமுத் கருணாரத்னே, இங்கிலாந்தின் ஜோ ரூட், ஸ்டூவர்ட் பிராட், நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் ஆகியோருக்கும் கனவு அணியில் இடம் உறுதியானது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தை மாதத்தில் நடைபெறும் பூபதி திருநாள் எனப்படும் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி நம்பெருமாள் தினமும் யாழி, கருடா, யானை, தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார். தைத்தேர் உற்சவத்தின் 9ஆம் நாள் திருநாள் முக்கிய நிகழ்ச்சியான தைத்தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தைத்தேர் மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உத்தரவீதியில் உள்ள தைத்தேரில் எழுந்தருளிய நம்பெருமாளை பெரும் திரளான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நவீன வசதிகளுடன் கூடிய மின் இழுவை ரயிலை அமைச்சர் சக்கரபாணி தொடக்கி வைத்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் எளிதாக சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக ரோப் கார் மற்றும் மின் இழுவை ரயில் செயல்பட்டு வருகிறது. பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க 1,14,00,000 மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய 3வது மின் இழுவை ரயில் புதிதாக வாங்கப்பட்டு கடந்த சில தினங்களாக சோதனையை ஓட்டம் நடைபெற்றது. சோதனை ஓட்டம் நிறைவுற்ற நிலையில் அதிநவீன வசதிகள் கூடிய மின் இழுவை ரயில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி இன்று பக்தர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதன் மூலம் அதிக அளவிலான பக்தர்கள் விரைவாக மலைக்கோவில் சென்று சுவாமி தரிசனம் செய்து வர முடியும். நவீன மின் இழுவை ரயில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
திருத்தணிக்கு அருகே அரக்கோணம் சாலையில் சேகர் வர்மா நகர் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை நடுவில் கால்வாய் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 6 மாதமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகளால் இவ்வழியாக செல்லக்கூடிய கனரக வாகனங்களும் பேருந்துகளும் மெதுவாக இயங்கக்கூடிய நிலை உள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் உரிய நேரத்திற்கு அலுவலகத்திற்கோ பள்ளிக்கோ செல்ல முடிவதில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3வது நாளாக உயர்ந்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அணைக்கான நீர்வரத்து 1250 கன அடியாக இருந்தது. மழை குறைவினால் அணையின் நீர்வரத்து தற்போது 950 கன அடியாக குறைந்தது. இந்நிலையில் அணையிலிருந்து 600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர்வரத்தை விட நீர் திறப்பு குறைவாக இருப்பதால் 3வது நாளாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 70.79 அடியிலிருந்து 70.81 அடியாக உயர்ந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் ராமமுத்திரைக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள குழுமதுரை ஐயனார் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் சென்றனர். 200 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலின் குடமுழுக்கு திருப்பணிகள் சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வந்தன. போக்குவரத்து நெரிசல் மற்றும் அவசர காலங்களின் போது உயிர்காக்கும் மருந்து பொருட்களை கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு ட்ரோன் குழு மூலம் கொண்டு சேர்ப்பதற்கான சோதனை முயற்சியை ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொண்டுள்ளனர். மத்திய அரசு விரைவில் கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு அவசர காலத்தில் பெரிய மருத்துவமனைகளிலிருந்து ட்ரோன்கள் மூலம் மருந்து பொருட்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளது. அதன் முன்னோட்ட நிகழ்வாக புதுச்சேரியின் புறநகர் கிராம பகுதிகளான மண்ணடிப்பட்டு, திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் சமுதாய நலவழி மையத்திற்கு ட்ரோன் மூலம் மருந்துகளை அனுப்புவதற்கான சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சி வெற்றியடைந்தால் மருந்து பொருட்களை அனைத்து கிராமப்புற மருத்துவமனைகளுக்கும் ட்ரோன்கள் வாயிலாக விநியோகம் செய்ய வசதியாக இருக்கும் என ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி வாக்காளர்கள் பெயரை நீக்கம் செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்காளர்கள் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குதல் உள்ளிட்டவற்றைக்கு மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும், போலி வாக்காளர் பெயர்களை நீக்குவதற்கு உரிய கவனம் செலுத்தவில்லை எனவும் பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்று வருகிறது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இப்போது வரை தாக்கல் செய்யப்படவில்லை என கூறினர். இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி போலியான வாக்காளர்களை நீக்கம் செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதில் மனுவை 2 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்.